மாதிரி கிண்ணத்தில் 2 கப்பு வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கினேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து பெசிய தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். அதனால வந்து கண்டிப்பாக 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் மொத்தமாக வந்து ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பிசையணும். இது மாதிரி வந்து உள்ளே வந்து கொஞ்சம் வந்து அமுக்கி வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிசைங்க. நீங்கள் மேலோட்டமாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றுனீங்கன்னா மேலே மட்டும் நல்லா எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்க மாவெல்லாம் வந்து ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பிசைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வந்து பிசைஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு துணி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து மாவு வந்து உங்களுக்கு வந்து துணி போட்டு மூடினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரஃப்னஸ் இருக்காது, சாஃப்டாகவே இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி வந்து ஒரு துணியை போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு, அதாவது 30 மினிட்ஸ் வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ வந்து பரோட்டா வந்து மாவு வந்து நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இது நம்ம உருண்டை வந்து உருட்டலாம். உருண்டை ஊற்றியாச்சு. நீங்கள் ரொம்ப வந்து அப்படியே வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் அப்படிலாம் வந்து உருண்டை ஊட்ட வேணாம். இப்போ எப்படி வருதோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வந்து பிளேட்டை வந்து, அதாவது ஸ்டீல் பிளேட்டே வந்து எடுத்துக்கோங்க, பெரிய பிளேட்டு. அதை வந்து பேக் சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. வந்து பிளேட்டில் பேக் சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் வந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி வந்து பண்ணி வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து 1/2 மணி நேரம் ஊறி இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து இப்படி கையிலேயே வந்து நல்லா வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களால் வந்து தட்ட முடியுமோ வந்து இந்த தட்டு கொஞ்சம் மெலிசாக வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து தட்டிக்கோங்க. மாதிரி வந்து கையில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நடுவில் இது மாதிரி உங்களுக்கு ஓட்டை வந்துச்சுன்னா கூட வந்து பரவாயில்ல. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களால் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது கத்தியை வச்சு வந்து நடுவில் வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டுறேன். இது மாதிரி நீட்டாக இது மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உருட்டணும். இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இந்த ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே தட்டில் இப்போ ஒன்று எடுத்து போடுங்க, ஷேர் பண்ணுங்க.